மணியை வந்து சேவ் பண்ணுறதுல தான் நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க. ஆனால் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் மணியை எப்படி மேக் பண்ணணும், மணியை எப்படி மல்டிப்ளை பண்ணணும், அதுதான் இம்பார்ட்டன்ட்ங்க. நம்ம ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். நம்மளுடைய ஸ்டடீஸ்க்கு நம்மளை வந்து அப்ஸ்கில் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் மற்றவங்களுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்குறீங்க அப்படின்றத டீப் நாலேஜில் தான் உங்களுடைய மணி, அதாவது உங்களுடைய வெல்த்தும் அது சார்ந்து இருக்கும். வெல்த்தி பீப்புள்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப கம்மியாக லெஸ் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்காதீங்க. அவங்க வந்து என்ன தாட் இருக்கும் அப்படின்னாக்கா, அவங்களோட ஏர்னிங்ஸை வந்து அதிகப்படுத்திக்கணும், அது அதிகமாக பண்ணணும்னு தான் நினைப்பாங்களே தவிர ஸ்பெண்டிங் லெஸ்ன்ற மைண்ட் செட்டுக்கே அவங்க போக மாட்டாங்க. நம்ம என்ன ஒரு ஜாப்ல இருக்கோமோ, என்ன ஒரு ப்ரொஃபஷனில் இருந்தாலும் நம்மளை பற்றியான டே டு டே வந்து நம்ம ஸ்டடி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, மணியை வந்து சேவ் பண்ணுறதுல தான் நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க. ஆனால் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் மணியை எப்படி மேக் பண்ணணும், மணியை எப்படி மல்டிப்ளை பண்ணணும், அதுதான் இம்பார்ட்டன்ட்ங்க. அதாவது சேவிங்ஸ் மணி அப்படின்னா அது வந்து ஒரு ஜஸ்ட் எ மொமெண்ட், அது காப்பாற்றும். ஆனால் அந்த மணியை நீங்கள் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லைஃப் வந்து சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படின்றது ரொம்ப ஹாப்பியாக நம்மளை வச்சுருக்கோம். இப்போது நம்மளுடைய ட்ரீம்ஸ் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு அன்லிமிட்டட் ட்ரீம்ஸ்ன்னு கூட சொல்லலாம். அவ்வளோ ட்ரீம்ஸ் இருக்கும். ஆனால் எங்கே கண்ட்ரோல் ஆகிடுறோம் அப்படின்னா நம்மளுடைய லிமிட்டட் சேல்ரி, நம்ம சேல்ரி வந்து ஷிங்க் ஆகிருக்கும். ஆனால் நம்மளுடைய ட்ரீம்ஸ் பார்த்திங்கன்னா எக்ஸ்பெண்ட் ஆகிருக்கும். நம்மளுடைய தாட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய மணி மேனேஜ்மெண்ட்டில் மணியை ஷிங்கிங் இருக்கிறதுக்கு பதிலாக உங்களோட ஏர்னிங்ஸ் பவரை அதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அந்த தாட் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஷிங்கிங்லேருந்து உங்களுடைய மணி மேக்கிங் வந்து எக்ஸ்பேன்ஷன் ஆகிருக்கும். ஸோ இதை பற்றியான டீட்டெயில்ஸ் தான் நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக அதில் பார்க்க போகிறோம். ஒரு ரியல் பவர் அப்படிங்கிறது வந்து நீங்கள் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்றதுல இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ உங்களுடைய க்ரோத், உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி, உங்களுடைய ஐடியாஸ் மூலமா நீங்கள் எப்படி வளர்ந்துருக்கீங்க, இது எல்லாமே வந்து நம்மளுடைய பர்சனல் ஸ்கில், பர்சனல் டெவலப்மெண்ட், நம்மளுடைய தாட்ஸ் ஆஃப் ஐடியாஸ், நம்மளுடைய லைஃப்பை நம்ம எப்படி நம்ம கொண்டு போகணுன்ற கோல், விஷன்ஸ், இது எல்லாத்தையும் சேர்ந்தது தான் நம்மளுடைய லைஃபோடைய பேக்கிங்காக அமையும். நம்ம அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். நம்மளுடைய ஸ்டடீஸ்க்கு நம்மளை வந்து அப்ஸ்கில் பண்ணிக்கிறதுக்கு, இல்லை நம்ம ப்ரொஃபஷனில் நம்ம ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு, நம்ம நாலேஜ் அப்ஸ்கில் பண்ண, இந்த மாதிரி நம்மளுடைய பர்சனல் டெவலப்மெண்ட்டை நீங்கள் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னாக்கா, உங்களுடைய ஷிங்கிங் சேலரி அதுலேருந்து உங்களுடைய எக்ஸ்பேன்ஷன் அப்படின்ற ஒரு ட்ரீம்க்கு நம்ம வந்து கண்டிப்பாக போக முடியும். ஸோ எந்த ஒரு பீப்புள்ஸும் வந்து ஒரு ஆவரேஜாக நம்ம இருக்கக்கூடிய விஷயத்தை தாண்டி யார் ஒருத்தருக்கு நம்ம சொல்யூஷன்ஸ் கொடுக்குறாங்களோ அதை தான் பார்ப்பாங்க. ஸோ மணி அப்படின்றது எங்கே வரும் அப்படின்னா, நீங்கள் ஒருத்தருக்கு கொடுக்கக்கூடிய சொல்யூஷன்ஸ்லேருந்து தான் நீங்கள் மணியை ஜென்ரேட் பண்ண முடியும். எந்த ஒரு கன்சர்னை எடுத்துக்கோங்களேன், ஒரு சொல்யூஷன், இப்போ அமேசான் எடுத்துக்கோங்க, ஒரு சொல்யூஷன் கொடுக்குறாங்க. இல்லை ஒரு மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல் அப்படி எடுத்துக்கோங்க, இன்னைக்கு நிறைய இன்ஃபர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்காங்க, அவங்க ஒரு சொல்யூஷன் கொடுக்குறாங்க. அதுதான் இன்னைக்கு ஏகப்பட்ட பிரான்ச்சஸ் இன்னைக்கு இருக்குது. அதுக்காக இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் யார் சொல்யூஷன்ஸ் நம்ம லைஃப்பில் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்குறாங்க. அந்த மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம ஸ்கில்ஸை டெவலப், அது எந்த ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம், நீங்கள் ஒரு டீச்சராக இருக்கலாம், ரைட்டராக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு மியூசிஷியனாக இருக்கலாம், நீங்கள் எந்த தொழிலில் இருந்தாலும் உங்களுடைய டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்கில்ஸில் நீங்கள் மற்றவங்களுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்குறீங்க அப்படின்றத டீப் நாலேஜில் தான் உங்களுடைய மணி, அதாவது உங்களுடைய வெல்த்தும் அது சார்ந்து இருக்கு. எப்பயுமே பாருங்கள், மணி இட் ஃபாலோஸ் வேல்யூபிள். நம்மளுடைய கான்ஷியஸில், நம்மளுடைய கான்ஃபிடென்ட்டில் ஒரு வேல்யூபிளாக நம்ம திங்க் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளுடைய லைஃபே சேஞ்ச் ஆகிடும். ஸோ மணி ஃபாலோஸ் வேல்யூபிள் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதே போல் அந்த வேல்யூபிள் அப்படின்ற ஒரு திங்ஸ் வந்து நமக்குள்ளே இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக வெல்த் வந்து நம்ம கூட அட்ராக்ட் ஆகும். அப்போ நம்மளை வந்து வேல்யூபிள் திங்ஸாக நினைக்கணும் அப்படின்னா, ஒரு சின்ன விஷயத்துல இருந்து நம்மளுடைய லைஃப்பை எப்படி ஸ்ட்ரிங்க் பண்ணியிருக்கோமோ, லிமிட் பண்ணியிருக்கோமோ, அதுலேருந்து நம்மளோட லைஃப்பை எக்ஸ்பேன்ஷன் பண்ணிக்கணும். அதாவது ஒரு மைண்ட் செட் அப்படின்றது ஒரு சின்ன சின்ன விஷயமா இவ்வளோ பண்ணால் போதும், இவ்வளோதான் நம்ம லைஃப் அப்படின்றத விட இந்த ஸ்ட்ரெச்சிங்கை வந்து எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறது. அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸை தாண்டி நமக்கு நிறைய பீப்புள்ஸ் கனெக்ட் ஆவாங்க. ஸோ அட்ராக்ட் த பீப்புள்ஸ். அதே போல் உங்களுடைய லைஃபோட எக்ஸ்பென்ஷன்ஸ் வந்து நிறைய விரிய ஆரம்பிக்கும். அப்படி விரிய ஆரம்பிக்கும் போது நமக்கு வந்து ஒரு தாட்ல இருந்து அடுத்த ஒரு லைஃப் சேஞ்சஸை நம்ம கண்டிப்பாக பார்க்க முடியும். வெல்த்தி பீப்புள்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப கம்மியாக லெஸ் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்காதீங்க. அவங்க வந்து என்ன தாட் இருக்கும் அப்படின்னாக்கா,
அவங்களோட ஏர்னிங்ஸை வந்து அதிகப்படுத்திக்கணும், அது அதிகமாக பண்ணணும்னு தான் நினைப்பாங்களே தவிர ஸ்பெண்டிங் லெஸ்ன்ற மைண்ட் செட்டுக்கே அவங்க போக மாட்டாங்க. ஸோ அவங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கணும், ஏர்னிங் மோர் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டில் தான் நம்மளுடைய மைண்ட் செட் இருக்கணும். ஆட்டோமேட்டிக்காக மணி வந்து வேல்யூஸை நோக்கி நமக்கு பயணமாகும். அந்த வெல்த்தியான ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கணும். இது எல்லாமே நான் எதுக்கு சொல்கிறேன்னா, ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் இவங்க என்ன சம்மந்தமே இல்லாமல் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் வெல்த் மணி ஷ்ரிங்கிங் எக்ஸ்பேன்ஷன் பேசுகிறாங்கன்னு நினைக்காதீங்க. இது எல்லாமே நம்ம தாட் ப்ராசஸ்லேருந்து தான் மேலே வருது. ஸோ மணி அப்படின்னு அல்டிமேட்டாக ஒரு சப்ஜெக்ட்லேருந்து இது எல்லாமே வந்து ஒரு இன்டர் கனெக்டடான ஒரு விஷயங்கள். அதைத்தான் நான் உங்களுக்கு இதில் ஒரு எஜுகேட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த வெல்த்தி பீப்புள்ஸ் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, தே ஸ்கேலிங் தர் ஸ்கில்ஸ், ஸ்கேலிங் தர் டைம், ஸ்கேலிங் தர் நாலேஜ். இது எல்லாமே அவங்க வந்து தன்னை வந்து அப்லிஃப்ட் பண்ணிக்கிறதுக்கான டைமை ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இதே விதம் நம்மளும் பண்ணணும் அப்படின்ற. ஸோ சக்ஸஸ்ஃபுல் பீப்புள்ஸோட மைண்ட் செட் இந்த மாதிரி தான் இருக்கும். அவங்க வந்து மைண்ட்ல என்ன இருக்கும் அப்படின்னாக்கா, தே திங்க் இன் த மைண்ட்ஸ் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் நாட் சப்ட்ராக்ஷன். நம்ம ஒவ்வொரு டைமும் நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னாக்கா, ஓகே எனக்கு ஏதோ ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னா நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட்ல வந்து ஒரு தாட் ப்ராசஸ், நான் எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி, ஒரு விஷன், ஒரு தாட் ப்ராசஸ், இந்த ஒரு ஃபயர் நமக்குள்ளே இருந்ததுன்னா அது உங்களுக்கு ரியாலிட்டியில் வரும். அந்த ரியாலிட்டியில் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான என்னெல்லாம் தேடுதல் இருக்குன்னா, உங்களுடைய ஸ்கில்ஸ், உங்களுடைய நாலேஜ், உங்களுடைய ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன ஒரு ஜாபில் இருக்கோமோ, என்ன ஒரு ப்ரொஃபஷனில் இருந்தாலும் நம்மளை பற்றியான டே டு டே வந்து நம்ம ஸ்டடி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ நானும் அப்படி தான், டெய்லியும் நான் வந்து ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பேன். அப்போ நீங்கள் எந்த ஒரு ப்ரொஃபஷனில் இருந்தாலும் we need to upscale our skills and knowledge. அப்போ நீங்கள் ஒரு சொல்யூஷன்ஸை நீங்கள் ஒரு பீப்புள்ஸ்க்கோ கிளைண்ட்ஸ்க்கோ நீங்கள் கொடுக்க முடியும். அந்த லெவலில் இருக்கணும் அப்படின்னா நம்ம எந்த லெவலில் இருந்தோமோ அதுலேருந்து நீங்கள் அடுத்த லெவலில் வந்து தன்னை நம்ம அப்ஸ்கேல் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் நம்ம லைஃபோட ஜேர்னி வந்து ஸ்மூத்தாக இருக்கும். அப்போ தான் அந்த வெல்த்தி மைண்ட் செட் அப்படின்ற பீப்புள்ஸ் மாதிரி நம்மளுடைய மைண்ட் செட்டும் வந்து ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்பெண்ட் ஆகிறத நம்ம பார்க்க முடியும்.